இல்லஸ்ட்ரேஷன் 78 அப்போ ஆல்ரெடி படிச்சாச்சு. அதாவது என்னன்னா, எக்ஸ் கம்பெனி வந்து ஒரு பிசினஸ்ல எங்கேஜ் ஆகி இருக்குது, ட்ரேடிங் ஆஃப் கிளாத்து. அதோடைய டர்ன் ஓவர் வந்து கொடுத்துக்கிறான் 23-24 1,57,80,000 ரூபாய். அதுல வந்து 25 லட்சத்தை வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் பே செக்கா என்ன செஞ்சாங்க, பணமா ரிசீவ் பண்ணிடுறாங்க. கீழே வர டிடக்ஷன்ஸ்ல இருக்குது சேலரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட்னர்ஸ் செக்ஷன் 40B பெர்மிட் பண்ணிக்கிறாங்க. சேலரி டு எம்ப்ளாயிஸ், டெப்ரிசியேஷன்ஸ், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் கொடுத்தாச்சு. இப்ப நெட் ப்ராஃபிட் கணக்குல 15,27,000 கொடுத்துட்டாங்க. கீழே சில விஷயத்த சொல்லிக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, determine the net income of X and company for the assessment year 24-25. என்னங்க 24-25 அசஸ்மெண்ட் இயர் 24-25 ஃபினான்ஷியல் இயர் என்னதான் 23-24 தான். அதை போட யாரும் குழப்பிக்க கூடாது இல்லையா? புரியுதுங்க இல்லையா? எஸ். சரி, அடுத்த கேள்வி என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, taxable interest income is 90,000. taxable interest income is 90,000. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் எவ்வளவுங்க? 1,40,000 ரூபாய். அப்ப அதுவும் கொஞ்சம் ஈஸி தான் சொல்லிக்கிறாங்க. The firm is eligible for deductions 15,000 under 80G. அப்ப பாருங்க, since the turnover of the business does not exceed 2 crores, hence 44AD is applicable. However, income computed as per provision other than provision of section 44AD is less than the estimated income. Hence the firm. சரி, என்னங்க சார் எக்ஸ் கம்பெனி தான் சொன்னீங்க. ஆமா, எக்ஸ் கோ தான். அது எக்ஸ் கோ இஸ் a firm சொல்லிட்டான். கம்பெனினா என்ன வருவோம், கண்டிப்பா பிரைவேட் லிமிடெட்ன்ற வார்த்தை வரணும். அதனால உங்களுக்கு குழப்பினேன். ஸோ அதை பார்த்துருக்கணும். எல்லாரும் கம்பெனின்னு சொல்லிட்டா கம்பெனிக்கே கிடையாது. 44ADன்ற செக்ஷன் யாருக்கு கிடையாது, கம்பெனி கிடையாது. இது வந்து கம்பெனி கிடையாது, எக்ஸ் கம்பெனில படிச்சிடக்கூடாது. எக்ஸ்கோ ஃபேம். இது ஃபேம்ன்றனால செக்ஷன் 44AD அப்ளை ஆகும். அப்ப அதுதான் முக்கியம். 44AD அப்ளிகபிள் டு ஃபேம், நாட் அ கம்பெனிக்கு கிடையாது. இப்போ கம்பெனினா லிமிடெடு அல்லது பிரைவேட் லிமிடெட்ன்ற வார்த்தையை போடுவாங்க. நிறைய பேர் டக்குன்னு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, சிஓனா கம்பெனின்னு சொல்லிடக்கூடாது. எக்ஸ் கம்பெனி ஃபேம் கோன்னு கூட சொல்லுவாங்க. அது கோனாலும் கம்பெனி தான். ஆனா நம்ம வந்து கம்பெனினா கண்டிப்பா என்ன இருக்கணும் வார்த்தை பின்னால பிரைவேட் லிமிடெட் இருந்தாலும் கம்பெனி, இல்லாட்டா கம்பெனியே கிடையாது. அது வார்த்தை கூட உங்க கம்பெனி கூட சொல்லிட்டோம், ட்ரேடிங் கம்பெனி கூட சொல்லிட்டோம். ஆனா கம்பெனி கிடையாது. கம்பெனினா என்ன வார்த்தையில பின்னால இருக்கணும், லிமிடெடு அல்லது பிரைவேட் லிமிடெட் வார்த்தை இருந்தாலும் அது கம்பெனி, இல்லாட்ட கம்பெனி கிடையாது. அப்ப இது கம்பெனி கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ செக்ஷன் 44AD அப்ளை ஆகுனா கண்டிப்பா அப்ளை ஆகும். சரி, ஓகே. சரி, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் இன்கம் ஃப்ரம் கிளாத் பிசினஸா? எஸ், கிளாத் பிசினஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அது பாத்தீங்கன்னா, கரெக்டா 1,57,80,000 ரூபாய் டர்ன் ஓவர் இல்லையா? அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. அவுட் ஆஃப் விச் 25 lakh has been received in account pay check. 25 lakhs நெட் ப்ராஃபிட் கணக்கு கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லிட்டாங்கப்பா? 15,25,000 ரூபாய். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கணக்குல கொடுத்துதான் எவ்வளவு? 1,40,000 ரூபாய். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ஏன்னா டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் 90,000, அதையும் கொடுத்தான். அப்ப கிராஸ் டர்ன் ஓவர் அவங்க கொடுத்தா எவ்வளவு? 17,55,000. ரிடக்ஷன்ஸ் 80G கழிச்சா எவ்வளவு? 14,40,000. சரி, இதுதான் உங்களுக்கு ஆன்சரான்னு கேட்டா, இட் இஸ் அசியூம்டு தட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் அலோவ்டு வேர் இட் டஸ் நாட், எது பாருங்க, வேர் இட் மெயின்டைன்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கெட் இட்ஸ் ஆடிட்டட். சார் அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் செக்ஷன் 44AB பிரகாரம் அந்த ஆள் போய் என்னங்க, செக்ஷன் 44AB பிரகாரம் போய் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆடிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் எவ்வளவு? 15,25,000 ரூபாய். So we deemed that it was already done by a chartered accountant. So the chartered accountant has been done their accounts perfectly. So after that they have got some profit. But if it is not maintained, என்னங்க, ஒருவேளை அவர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். Where it does not maintain account or fails to get accounts audited. சரி, எதுக்குங்க சார் fails to get audited? நான் தான் சொன்னேன், அது வந்து 2 கோடி வரைக்குமே, 1 கோடிக்கு மேல தாண்டி 2 கோடி வரைக்கும் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம்டா, 1 கோடிக்கு மேல தாண்டிடுச்சு சார், 2 crore இருக்குது. அப்பயும் நீங்க என்ன 8% அல்லது 6% ரெண்டு ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணலாம்ல?
அப்ப 66% எல்லாம் 25 lakhs இருக்கு என்ன வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க நீங்க. அக்கௌண்ட் பே செக்ல நான் சம்பளம் சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா தானே? 25 lakhs has been received by account pay check இல்லையா? 1,57,80,000 இல்லையா? அப்ப 1,57,80,000 எவ்வளவு போயிடுச்சு? 25 லட்சம் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? 13 1,57,80,000 தானே? சரி, 1,57,80,000 25 lakhs கரெக்டா? அப்ப எவ்வளவு இருக்கும்? 1,32,80,000. இதுக்கு நீங்க 8% டிக்ளேர் பண்ணி தான் ஆகும். அதுக்கு 8% 10,62,400. $12,12,400. இதை கண்டிப்பா ஒரு பிரசன்ட் பிசினஸ்ல டிக்ளேர் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? வந்துச்சுங்களா? பிளஸ் அதர்தம் இது பிசினஸ் இன்கம் போயிடுச்சு இல்லையா? அதுக்கு அடுத்து வருது கேபிட்டல் கெயின் எவ்வளோங்க சார்? 140. அடுத்ததுங்க சார் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 90,000. எவ்வளோங்க சார்? 90,000. 90,000. சரி, கொடுத்து பார்க்கலாங்களா? ப்ளஸ் 2,40,000 ப்ளஸ் 14,42,400. டிடக்ஷன்ஸ் உண்டா? நான் தான் சொன்னேன், ஈவன்தோ இவர் வந்து செக்ஷன் 44 எடிலே பண்ணாலும் என்ன உண்டு? டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80G. 80G என்னங்க? டொனேஷன் எவ்வளோங்க? 15,000. ஸோ 15,000 கழிச்சிடலாங்களா? ஸோ 14,27,400 என்பதுதான் சரியான ஆன்சராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 78 உங்களுக்கு எவ்வளோ இல்லை, திருப்பி எவ்வளோ சொல்லிட்டு நல்லா கவனிங்க. எதுக்காக சார் ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் சம் நல்லா படிச்சுக்கணும். எக்ஸ் கம்பெனி இஸ் அ ஃபர்ம் என்கேஜ் இன் தி பிசினஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆஃப் கிளாத்ஸ். டர்ன் ஓவர் எந்த வருஷம் 23 எவ்வளவு? 1,57,00,000 எவ்வளவு கேஷா வாங்கிக்கிறாங்க? அவுட் ஆஃப் விச் 25 lakh has been received in account by check. அப்ப அந்த 25 lakh மட்டும் நம்ம 6% யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சக்கூடிய 1,32,00,000 சம்திங்க்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டோம்? 8% மேலதான் போயணும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா சட்டம் அப்படி சொல்லுது. 6% போடுறதா அது வந்து அக்கௌண்ட் பை செக் அதுதான் கேஷா இருக்கணும். மிச்சத்துக்கு வந்து நீங்க 8% தான் போகணும் போது நீங்க 12,12,400. அப்ப நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நாட் மெயின்டைன் போனா நீங்க எவ்வளவு கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு? 14,27,400. இதுவே இல்ல சார் நான் வந்து செக்ஷன் 44 AB பிரகாரம் போறேன் அப்படின்னீங்கன்னா, ஆமா தானே? 44 AB பிரகாரம் போறீங்க அப்படின்னா அங்க எவ்வளவு கட்டணும்? 14,40,000. இங்க வந்து 17,40,000 பெருசா, 14,27,400 சொல்றா. எந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு இப்ப பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 44 AD தான் நான் போவேன். ஏன்? அதுதான் எனக்கு டாக்ஸ் ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா இது ஒரு சின்ன என்னன்னா, நீங்க 44 ADலே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க 5 years 44 இல்ல 44 AD விட்டுட்டு நாங்க AB போயிட்டோம்னா, அதாவது 44 ABனா டாக்ஸ் ஆடிட் கேஸ் போயிட்டோம்னா திருப்பி நீங்க 5 years என்ன செய்ய முடியாது, அவுட் ஆஃப் அந்த செக்ஷனுக்கு வர முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.